கரிச கலகப்பட்டி சேர்ந்த எம்எஸ்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஊமத்தரையாக நடிக்க வந்த அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ. பொறுப்பிலே பிறந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்கின்ற செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்புகள் 1000 சேர்த்து
சிறக்க வைத்த அறிஞர்கள் மரபிலே பிறந்த, ஏன்னா அவருடைய வாத்தியாரும் அந்த வழியில வந்தவர். அதனால மென்மேலும் தம்பி புகழ் மேல் புகழ் மாலை சூடி மேலோங்கி வாழணும்னு வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் வாழ்த்துறேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தண்டீஸ்வர ஐயனார் கோவில் பங்காளிகளுக்கும் அரசப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் எனக்கு மலர் மாலை அணிவித்து புகழாரம் சூட்டிய பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்றாக காண்பதே காட்சி, ஒரு நாளும் மீளாமல் இருப்பதே தன் வீரம், சாகாமல் இருக்கக்கூடிய கல்வியை கற்பதே சிறந்த வித்தையாகும். பிறரிட்ட ஏவலை செய்து அவரிட்ட உணவை உண்பதை காட்டிலும் தன்னால் முயன்று உழைத்து கிடைத்த உணவை உண்பதே சிறந்த காட்சியாகும் என்பதற்கு இணங்க ஐம்புலன்களையும் அடக்கி அகத்தினாலும் இதயத்தினாலும் ஆண்டவனை வழிபடுதலே சிறந்த வழிபாடு என்றாலும் இத்தகைய இடத்திலே கொள்ளர் தெருவுல ஊசி வைக்குமா இல்ல கோணார் தெருவுல நெய்ய வைக்குமான்ற மாதிரி கலைஞர் பெருமக்கள் நிறைந்த ஒரு நமது அரசவட்டி கிராமம். இங்க நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அத்தகைய தன்மையிலே மடை திறந்த வெள்ளம் பள்ளத்தை நோக்கி ஓடுவதை போல உங்களுடைய அன்பை தேடி ஓடி வந்த எங்களுக்கு நல்ல முறையிலே சீரும் சிறப்புமாக எங்களுக்கு பால்சாமி தாத்தா பேரன் அவர்கள், ஐயப்பன் கோவில் பங்காளிகள் அவர்கள், மாமா கடக்காரு போஸ் மாமா அவர்கள், அண்ணன் சுரேஷ் அவர்கள் மரியாதை இருக்கிறார்கள். அன்னவர்களுக்கும் என் தாய் மாமா 200 ரூபாய் அன்பளிப்பு கழித்திருக்கின்றார். அவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமை மாப்பிள்ள எம்எஸ்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மலர் மாலை அளித்து கௌரவப்படுத்த அருமை மாமா சரவணன் மாமா அவர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு நன்கொடை அளித்த பிஜேபி சரவணன் மாமா அவர்களுக்கும் நமது பால்பாண்டி ஆர்மி இந்திய ராணுவம் அவர்களுக்கும் முத்து பில்டர்ஸ் அன்னவர்களுக்கும் இங்கே பகதூர்வழியராக தோன்ற காத்திருக்கொண்டிருக்கின்ற அண்ணன் பால்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வாரி வழங்கிய கிராம பொதுமக்களுக்கும் கோவில் பங்காளிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். தேவி சக்கம்மா 9 கம்பளம் 18 தொட்டியராம் தாயே, தொட்டியர் உலகம் காக்க வந்த குலமகளே சக்கதேவி தாயே, உன்னை வணங்காத நாள் இல்லை, உன்னை வணங்கி வருகின்றேன் தாயே. நீதான் காத்து அலுபுரிய வேண்டும் தாயே, நீதான் காத்து அலுபுரிய வேண்டும். Hey!
ஆமா அவிச்சு போட்டாங்கடா. பெரிய மகாராஜா வந்தாங்க, வந்தாங்க, விஷயத்தை எடுத்து எடுத்து சொன்னோம். பொறுமையா இருந்துகிட்டாங்க. பொறுமையின் பொக்கிஷம். இளைய மன்னர் அப்படி இல்ல, கோபக்குறி உள்ளவங்க, கோபக்குறி உள்ளவங்க. ஈ ஒட்டினாலும் வாயால பேச மாட்டாங்க, வீர வாழால தான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் இருந்தும் வெட்டக்கூடிய குணம் எடுத்தவங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க நம்ம ரெண்டு எத்தனை உண்டம் வெட்ட போறாருன்னு தெரியல. நம்மள வெட்டுறதுக்கு நம்ம உடம்பு நல்லா தான்டா இருக்கு. நம்மள 7 துண்டு கூட வெட்டி போடலாம். உன் உடம்பு நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது எதுக்கு வெட்டுவாங்கன்னா நம்ம மகாராஜா, நம்ம மகாராஜா, நம்ம அரண்மனை, நம்ம ஏன் பாய நம்ம ஆமா பாயோட தலாணி போடுறா. ஓகே பூமத்த மகாராஜா நல்லா கறி குழம்பு ஒரு வாய் அள்ளி சாப்பிட்டு போட்டு சொரக்காய் வெஞ்சனம் பண்றீங்க. நீர் நல்லா போகுங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வீட்டுல தோட்டத்துல போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு மகாபிரபு, உங்களுக்கு சொரக்காய் வேணும்னா சொல்லுங்க, நான் தர்றேன். நீங்க பெரிய தோட்டத்துக்காரர் வச்சிருப்பீங்க. வருக வருக கம்பள வீரர்களே, தாங்கள் நல்வரவை எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தேன். தாங்கள் நலதானே? மகாராஜா, தாங்கள் மங்களமாக வாழ வேண்டும். என்னங்க நீங்களும் ரொம்ப நாளா மங்களமா வாழுங்கன்னு சொல்றீங்க. மங்களம் நல்லாதான் வாழ்ந்துட்டு கிடக்கு. அடுத்த மாசம் பிள்ளை பிறகு எந்த மங்களத்தை சொல்றீங்க நீங்க? அந்த பூர்வமா மகன் எங்க மங்களமான நல்ல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட வாழ வேணும்னு சொல்றேன் நானு. அந்த மகளத்தை தான் சொல்றான் அவர் அடிக்க மகாராஜா. அம்மா வருவே, நம்மகிட்ட தானே ஓட்டுறாரு, நம்ம தான் ஓட்ட முடியும். அன்னைக்கே சொன்ன பொட்டிட்டு மையிட்டு புத்தாடை தோளிலிட்டு கரும்பே என கட்டி அணைத்து தாய்க்கு நிகராக தாளாட்டி வளர்த்த எனது கம்பள வீரர்களே, மகாராஜா, நாங்கள் தான் தாய் மாமா அவர்களே, கதை முறைப்படி மாமா, நிஜமாக மாமா, நமது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற சொல்லுக்கணங்க வாடி நின்ற பெயரை கண்ட போதெல்லாம் மனம் ஆடி நின்றேன் என்ற சொல்லுக்கணங்க வாழ்ந்து மறைந்த அருமை மாமா எம்ஜி முனியராஜ் மாமா அவர்களின் புதல்வர் மாமா கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. ஒரு நாட உலகத்துல ஒரு முடிசூடா மன்னன் தான் சொல்லணும். முனியராஜ மாமா பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில அப்பேற்பட்ட ஒரு சகாப்தம் அவரு. நாங்க இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள நிக்கிறதுக்கு முதல் காரணம் அவர் தான். எத்தனையோ வாத்தியார்கள்ட்ட பாடம் படிச்சாலும் அவரு எங்களுக்கு நல்ல முறையில நம்ம பகுதியில ஒரு நடிகர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தோல்ல தட்டி கொடுத்து வளர்த்த ஒரு அருமை மாமா என்றைக்கு மறக்க முடியாது. அன்னவர்களை சந்திக்கும் போது மிக சந்தோஷம். மீண்டும் அடிக்கடி சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. மிக்க யார அதாவது மாசத்துல 30 நாளைக்கு சொல்ற மாசத்துல 30 நாள் நாடகம் இருக்கு. பெரும்பாலும் நான் போற பூரா நேத்து போயிட்டு இருந்தது கரூர், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை பூரா கிழக்கறியா தான் இழுத்தடிக்கிறாங்க. நான் காரணம் எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பேர் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கு அந்த பக்கம் பேரு. ஆனா இன்னைக்கு தான் பக்கத்துல வந்திருக்கிறேன் பெரும்பாலும். ஆனா இன்னைக்கு காரணம் என்னன்னா, யார் எந்தெந்த மேடைக்கு வரணும்ன்றது நீங்க எழுதியதோ நான் எழுதியதோ கிடையாது. எல்லாம் கண்டீஸ்வரர் ஐயரார் எழுதிய அருளாலதான் நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேன். அதுக்கு எல்லாம் சந்தோஷம். உங்களை பார்த்தால மற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8 திசைக்கு மெட்டி முரசு ஒட்டி வரும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ்பரப்ப காரணமாக இருந்த மட்டில்லா வீரர்களே, பலம் இருந்தால் தான் எதிரியை தாக்க முடியும். எங்க உங்க பலத்தை காட்டுங்க, உங்க பலத்தை காட்டுங்க. வீரம் இருந்தால் எதிரியை தாக்க முடியும். அந்நிய நாட்டு வெள்ளையன் இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கேன், அவனுக்கு போரிட்டு ஜெயிக்கணும்ல. பழம் இருந்துச்சு, எங்க பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு இப்ப வெறும் தோடுதான் இருக்கு. என்ன எப்படி என்ன நீங்க தாளாட்டி சீராட்டி வளர்த்தீங்க முத்தப்ப நாயக்கரே. கத்தி சண்டை, குத்துச்சண்டை, மல்யுத்தம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அனைத்தும் கத்து கொடுத்து எங்களை ஒரு பெரும் வீரனாக வளர்த்து வந்தது தாங்கள் தானே. வரும் பகைவர் படை கண்டு களத்தின் மாறு தட்டி நிற்கும் மக்களை பெற்றோரும் உரம் கண்டு போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த உள்ளமே செயல் வீரன் வளர்த்த தமிழகம். நாட்டின் விடுதலைக்காக விடுதலை, விடுதலை என்ற சொல்லில் எவ்வளவு இகழ்ச்சியம் இருக்கின்றது. இரத்த சகதியில் பிதைக்கப்பட்ட பிணங்களின் இன்பம் அறுவடைதான் விடுதலை. அதற்காக செய்யப்பட்ட உளவு முயற்சி தான் கிளர்ச்சி. தவளை வாயில் சிக்கிய பூச்சி பாம்பின் பல்லில் மாட்டிய தேரை, கருடர் நெகத்தில் சிக்கிய பாம்பு, ஒவ்வொன்றும் விடுதலைக்காகத்தான் போராட்டம் நடத்துகின்றார்கள். காரணம், அனாதைகளா அவளைகளா என்று சிறசாக்கப்பட்டாலும் விடுதலை என்ற பலமான சொல் நெஞ்சில் ஏந்தி உரிமை போ நடத்திய நாடுகள் ஏராளம் முத்தப்ப நாயக்கரே.
இமய முதல் குமரி வரை 7 கடலுக்கு அப்பாலும் சமதர்ம தொட்டியிலே தாளாட்டிய கன்னித்தமிழ் நாட்டினிலே சேரன் செங்குட்டுவன் இமயத்தை தாக்கினான். கரிகாலன் கப்பல் படை வங்க கடலையே கலக்கிற்று. பவனிகின்ற ராஜேந்திரன் பர்மாவில் பவனி வந்தான். இமயத்தை குளிவரித்தான் தமிழன். ஆரிய படையை வெற்றி கொண்டான் தமிழன். அறப்போர் தொடுத்தான் தமிழன். திறமுடனே தமிழனை படையினை சேர்த்து புறமுறுது காட்டாது போர் வலிமையூட்டி பணக்காரர்களை மதக்காரர்களை மாய்ப்போம் என்று பால்சுரம் பாடிய பாவலர்கள் பிறந்திட்ட நம் நாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா இருக்கிறார்கள். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே காதினிலே படித்தேன் என்றால் படித்தேனை செல்லில் ஊட்டியது போல இருக்குமா? தமிழனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது மகாராஜா. கண்டிப்பாக தமிழ்நாட்டினிலே தலை சிறந்த மன்னனாக விளங்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் செய்து விடுகிறார் என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழ் உலகிலே கங்கணம் கட்டி களந்தனிலே புறம்பெடுத்து காகின்ற வெட்டிதனை வெட்டி மாலையாக சூடி வரும் இந்த ஊமத்துறை பாண்டியன் இருக்கும் பொழுது சிங்கத்தின் முன்னின்று சின்னரை எதிர்த்தால் சிங்கம் அஞ்சுமா? அடிபணியுமா? அல்லது புறமுதுகுதான் ஓடிவிடுமா? முத்தப்ப நாயக்கரே மகாராஜா, அவங்க என்னங்க மகாராஜா, நாடாளும் நாயகன் தாங்கள், அந்த நாடோடி கனி வழிதான். காடாலும் சிங்கம் தாங்கள், அந்த கட்டரும் கனி வழிதான். நக்கி தெரியும் நாய்க்கடி தெரியுமா மகாராஜா? செக்கிக்கும் சிவலிங்கத்துக்குள்ள வித்தியாசம். எங்கிருந்து யாரை அப்படி பார்க்கிறாய்? அடே அந்நிய நாட்டு வெள்ளையன் இந்தியாவிலே பிழைக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் ஆட்டுத்தோளுக்கு இடம் கேட்டு வந்தவன் நம்மளை அடக்கியால கனவு காண்கின்றார் புத்தப்ப நாயக்கரே. அவனை நான் பின்பு பார்த்துக் கொள்கின்றேன். மகாராஜா, அவனை நீங்க பின்னாடி பாருங்க. சரி, ஓர் வரும்போது தானே பார்க்கணும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வெள்ளக்கார பையன் அடிக்கிறதுக்கு கம்பல் வெட்டதுக்கு கத்தியது நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. வெள்ளையனே வெளியேறு கையடி கம்பளத்தார்களே, தாங்கள் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை தலைவரும் தானாவதி பிள்ளை மகன் காதணி விழாவிற்காக பட்டிக்காத பணத்திற்காக நெல் வாங்கி வாருங்கள். கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று தெரிவித்தனே. தாங்கள் வாங்கி வந்தீர்களா? கொடுத்தார்களா? எப்படி கொடுத்தார்கள்? போன மகாராஜா, இப்பதான் குத்துவாங்க. போனோம், எல்லாரும் போனோம். எங்க போனீங்க? போன மகாராஜா, எங்க போனீங்க? நீங்க எங்க இங்க போய் சொல்லுங்களோ. நெல்லு வாங்க போச்சுன்னா கரசல் கோட்டாரம் போயிருப்பீங்க. போய் நெல்லு கேட்டிருப்பீங்க, கொடுத்திருப்பாங்க. வாங்கிட்டு வந்து எங்க வச்சிருக்கீங்க? நாங்க போய் என்னைக்கு சும்மா வந்திருக்கிறோம்? என்னைக்கு நீங்க சும்மா வர மாட்டீங்க? நமது கம்பளவர்கள் போனா கொண்டுட்டு வருவீங்க எனக்கு தெரியுமே. அதான உங்களை அனுப்பிச்சுட்டேன். போய் என்னைக்கு சும்மா வந்திருக்கிறோம்? செமக்க வாங்கி தர வந்திருக்கிறோம். செமக்க நெல்லு கொடுத்திருப்பாங்க, வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் நெல்லை சம்மந்து தானேங்க வர முடியும். அந்த நெல்லை எங்க வச்சிருக்கீங்க? நெல் வாங்கி வர சீக்கிரமா தெரியுங்க மகாராஜா. நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு வந்திருக்கோம். என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? கொடுக்க மறுத்தார்கள். சரி, கொண்டுகிட்டு வந்துட்டோம். நெல்லு கொடுத்தார்கள், கொண்டுட்டு வந்தீங்க, அவ்வளவுதானே? கொடுத்தார்கள், நெல் கேட்டோம், கொடுக்க மறுத்தார்கள். கொடுக்க மறுத்தார்கள், கொடுக்க மறுத்தார்கள். அப்புறம் எப்படி தாங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள்? கொடுக்க மறுத்தார்கள் மகாராஜா. கொண்டுகிட்டு வந்துட்டோம். நெல்லு கொடுத்தார்கள், கொண்டு வந்தீர்கள், அப்படித்தானே? மகாராஜா, எங்களை மன்னிக்கவும் மகாராஜா. நெல் கேட்டோம், கொடுக்க மறுத்தார்கள். 3 கொலை செய்தோம். 136 பட்டி நெல்லையும் ஓட்டப்பட்டதை அடித்திருக்கின்றோம் மகாராஜா. கம்பளத்தார்களே, மகாராஜா, இது என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தை. நான் சொன்னேன், தாங்கள் கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று தெரிவிக்க 3 கொலை செய்து 136 பற்றை நெற்களையும் கொள்ளை எடுத்து வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? மகாராஜா, கேட்டோம்ல, கேட்டீங்க, கொடுத்திருந்தா நாங்க கொண்டிருக்க மாட்டோம். சரி, நெல்லண்டு கேட்கிறோம்ல. இந்த விஷயம் எனது அண்ணாவிற்கு தெரியுமா? தெரியும் மகாராஜா. அண்ணன் வருத்தப்பட்டு இருக்கார். வருத்தப்படுகிறார். தாங்கள் சென்று வாருங்கள், நான் என் அண்ணன் மனதை ஆறுதல் படுத்தி விட்டு வருகின்றேன். எனக்கும் இடமும் உண்டு, அருள்மனமும் முருகன் மலரடி நிலவில் எனக்கும்
இடமும் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமும் உண்டு மாமன்னன் மருதிருவார் நம் நாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழை இன்றோடு மாமன்னன் மருதிருவார் நம் நாடு தேடுகின்ற போர்ப்படைத்த சிங்கமே சிங்கமே தேடுகின்ற போர்ப்படைத்த சிங்கமே சிங்கமே தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே மாமன்னர் வருதிருவர் நம்மோடு மாமன்னர் வருதிருவர் நம்மோடு இந்த மாநிலங்கள் புகழுகின்ற பண்போடு மாமன்னர் வருதிருவர் நம்மோடு சந்தோஷம் கொண்டார் மாமன்னர் வருதிருவர் நம்மோடு மக்கள் மதித்திடுவோம் புகழ் இன்றோடு மாமன்னர் வருதிருவர் நம்மோடு பாட வேண்டுமே மாமன்னர் வருதிருவர் நம்மோடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழ் இன்றோடு மாமன்னர் வருதிருவர் நம்மோடு கட்டுங்கடா கரல புதியாச்சு ஆமா வெண்குதிரை காரணவன் ஐயனார் சுவாமியவன் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ வெண்குதிரை காரணவன் ஐயனார் சுவாமியவன் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ வெண்குதிரை காரணவன்
ஆடி வாராதையா வெண்குதிரை காரணவன் சுவாமி நடிவர் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ ஊருக்கு காவல்காரன் உயர்ந்ததொரு உரிமைக்காரன் ஊருக்கு காவல்காரன் உயர்ந்ததொரு மேலக்காரன் ஊருக்கு காவல்காரன் உயர்ந்ததொரு உரிமைக்காரன் 21 பந்தியிலே இருப்பதிலே கெட்டிக்காரன் 21 பந்தியிலே இருப்பதிலே கெட்டிக்காரன் வெண்குதிரை காரணவன் ஆட்டுக்கடா வீசைக்காரன் அடங்காத கோபக்காரன் ஆட்டுக்கடா வீசைக்காரன் அடங்காத கோபக்காரன் ஆட்டுக்கடா வீசைக்காரன் அடங்காத கோபக்காரன் ஐயனார் சுவாமி அவன் மண்டியிட்டு ஆடி வாரான் ஐயனார் சுவாமி அவன் மண்டியிட்டு ஆடி வாரான் வெண்குதிரை காரணவன் ஐயனார் சுவாமி அவன் நடிவரும் பக்தருக்கு தேடி வந்து வரமொழுப்பாரே வெண்குதிரை காரணவன் அப்படி என்றால் அண்ணாவை எதிர்பார்த்து மற்றதை எதிர்பார்க்கின்றேன்
நமஸ்காரம் அளிக்கின்றேன் அண்ணா. மங்களம் உண்டாகட்டும். என்னை அழைத்து வரம் தம்பி, அண்ணா. அஞ்சாவது சிக்கமே, உன்னை அழைத்த காரணம் இது தெரிவிக்கின்றேன். ஆயிடுச்சு தம்பி, உன்னை அழைத்த காரணம் பாளையங்கோட்டை கரிச கொட்டாரம் 1000 கம்பளம் 100 வரிவரம் 64 படை வீரர்கள் வட்டிக்கு நெல்வாங்க சென்றவர்கள் அங்கே மட்டித்தனமாக காவலாளி முழுவதையும் கொலை செய்து 136 பட்டு நெல்லையும் கொள்ளையிட்டு வந்தார்கள். இதற்கு காரணம் யாரோ கேட்டால் தம்பி உன்னை தெரிவிக்கிறார்களே. அண்ணா அஞ்சாத சிக்கமே, தம்பி சிறசிருக்க வாழாடுமா என்று முன்னோர்கள் பழமொழி தெரிவிப்பார்கள். உண்மைதானே? அவ்வகை தன்மையிலே தாங்கள் இருக்கும் பொழுது அடியன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்வேன் என்று தாங்களுமா நம்பி விட்டீர்கள் அண்ணா? இல்லை ஐயா, இல்லை 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 தம்பி, இல்லை. எனக்கு தெரியும், என்னை அறியாமல் ஏதோ ஒரு காரியம் என் தம்பி செய்ய மாட்டான் என்று தெரியும். ஏனென்றால் நமது முள்ளப்பட்டி முத்தப்ப நாயக்கர் மாமா அவர்கள் உங்கள் தம்பிதான், கேட்டு பாருங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் கொள்ளை கொலை என்று செய்யுங்கள் என்று உன் தம்பி சொன்னார் என்று சொன்னார். ஆனால் இதற்கு காரணம் அன்னவரை ராமநாதபுரம் கலவரத்தில் மந்திரியாரை விட்டு வந்ததை மனதில் எண்ணி சூழ்ச்சியாக செய்திருக்க வேண்டும். எதற்கு மன்னவரை அழைத்து என்னவென்று தீர விசாரித்து மற்றதை முடிவெடுப்போம் அண்ணா. ஏனென்றால் பாதிரோலே விடணும். சரியா? மணி 2 ஆயிடுச்சு. இருக்கட்டும், உண்மைதான். தம்பி அண்ணா, அறம்பளித்த பசுமை என்னோ, அறம்பழுத்த பசுமை என்னோ, அறம்பளித்த பசுமை என்னோ, அறம்பழுத்த பசுமை என்னும் அருள்வரும் தமிழகமே, அரும்பெரும் தமிழகமே, நீதி நெறிமுறையில் நீதி நெறிமுறையில் நெறிமுறையில் பயின்று வரும் நடைமுறையில் பயின்று வரும் இந்த தமிழ் இலக்கியத்தை இந்த தமிழ் இலக்கியத்தை தீர்க்கமாய் கற்றுணர்ந்த தீர்க்கமாய் கற்றுணர்ந்த மாபெரும் தலைவர்களே, ஈண்டெடுத்த எனது தாயகமே, மாபெரும் தலைவர்களை ஈன்றெடுத்த எனது தாயகமே, காண கிடைக்கவில்லை காண கிடைக்கவில்லை காவியத்தில் நாயகனே, காவியத்தில் நாயகனை கண்டவர்கள் பார்த்தவர்கள் கண்டவர்கள் பார்த்தவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பவர்க்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முருகன் உருவாகி முருகனும் உருவாகி இந்த முக்குளமும் கருவாகி இந்த முக்குளமும் கருவாகி முன்னிட்ட தலைவராம் தென்னாட்டு திலகமா, முன்னிட்ட தலைவரா நமது தென்னாட்டு திலகமா, தேவர் சிறுவன முதல் மரணம் வரை, தேவர் சிரண முதல் மரணம் வரை என் தந்தையாம் சுப்பிரமணியன் என் தந்தையான் சுப்பிரமணியன் சிந்தை மகிழ்ந்து கொண்டு சொந்தமாக எழுதியதை சிந்தை மகிழ்ந்து கொண்டு சொந்தமாய் எழுதியதை என் சிரசு மேல் குடியிருந்தேன், என் சிரசு மேல் குடியிருந்து சிறுவனான் மாநாடு சிறுவனான் ராதாகிருஷ்ணன் எப்பிடும் கவிதனிலே செப்பிடும் கவிதனிலே எப்பிழை இருந்தாலும் அப்பிழையை மன்னித்து எப்பிழை இருந்தாலும் அப்பிழை மன்னித்து அடிபணிந்து கரங்குமித்தேன் ஐயா, அடிபணிந்து கரங்குவித்தேன் ஐயா. அவர் தேசம் புகழ்ந்திருக்கும்